2026ல யார் சிஎம் வரணும்னு ஆசைப்படுறீங்க? தளபதி விஜய் தான். எதனால அப்படி? பிகாஸ் அவரால் ஒரு நல்ல ஃபியூச்சர் பார்க்க முடியுது. அவர் வந்தார்னா நமக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும். இல்லை, வரும் முன்னாடியே அவர் வந்தாரா நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும்னு எப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? பிகாஸ் அவர் இப்போ இருக்கிறவங்களாம் எதுவும் செய்யலை. எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியும் அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்ம ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே அவர் என்ன பண்ணுறாரு சொல்லிட்டு. இப்போ இருக்க கட்சிகள் எதனா நல்லது பண்ணவே இல்லையா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. மேபி இருக்கலாம். பிகாஸ் அவங்களால ஒன்றும் அந்தளவுக்கு டெவலப் ஆன மாதிரிலாம் தெரியல. இனிமேல் வரவர் ஏதாச்சும் டெவலப் பண்ணுறாரா பார்ப்போம். இல்லை, நிறைய பேர் சொல்கிறாங்க மற்ற மாநிலங்களோட நம்ம தமிழ்நாடு வந்து நல்லா டெவலப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் டெவலப் ஆகலை, உங்களால் ஏதாச்சும் ஃபீல் பண்ண முடியுதா ரொம்ப டெவலப் ஆன மாதிரி? தெரியுதா? மற்ற மாநிலங்களோட ஒப்பிடும்போது நம்ம மாநிலம் நல்லாவே இருக்குது. எவ்வளோ டெவலப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க அமெரிக்கா அளவுக்கா? உங்கள் தளபதி விஜய் வந்தாருன்னா நம்ம தமிழ்நாடு அமெரிக்கா அளவுக்கு டெவலப் ஆயிருன்றீங்களா? கண்டிப்பாவா? ஆகும். இப்போது தமிழ்நாடு நல்லா தானே டெவலப் ஆயிருக்கு. டெவலப் பண்ணால் நீங்கள் எதை டெவலப் பண்ணு நினைக்கிறீங்க? இந்த கண்ணாடி பிரிட்ஜ் போடுறது, பென்னு பென்சிலாக இலவசமாக தர்றது, மக்களுக்கு இதை தரோம் அதை தரோன்னு சொல்கிறது டெவலப்மெண்ட் நினைக்கிறீங்களா? இப்போல்லாம் வேலை இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி சுற்றக்கூடாது. அதோட இன்னும் டெவலப்மெண்ட்லாம் நிறையவே இருக்குது. மக்கள் சும்மா வெட்டியாக சுற்றுறது அதெல்லாம் தான் டெவலப்மெண்ட் நினச்சிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இல்லை. எங்கள் தளபதி வந்தால் இன்னும் இந்த வெட்டியாக இருக்கிறவங்க, சில பல தப்பு பண்ணிட்டு இருக்கவங்க அவங்களெல்லாம் திருத்தி இன்னும் ஒரு டெவலப்டு கண்ட்ரி ஆக்குவாருன்னு நாங்கள் நம்புகிறோம். தளபதி தாங்க. எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறீங்க? ஏங்க புதுசாக அவர்களுக்கு வாய்ப்பெலாம் கொடுக்க மாட்டீங்களா? நம்ம கொடுக்கணுங்க. என்றைக்குமே நம்ம தளபதி தாங்க. புதுசாக அவர் நினச்சா வருஷத்தை எவ்வளோ படம் 2 படம் நடிச்சுட்டு வீட்டில் உட்காரலாம். ஆனால் ஒரு அரசியலுக்கு வராருலங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணுங்க. நம்மளுக்கு எப்போவுமே தளபதி தாங்க. ஏங்க திமுகலாம் உங்களுக்கு நல்லது பண்ணலையா? ஏங்க புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குன்றீங்க. என்ன நீங்கள் புதுசாக வரவங்களுக்கு தாங்க வாய்ப்பு கொடுப்போம். அதுக்குன்னு நான் இங்கே தப்பு பண்ணாங்க அது நான் சொல்ல வரல. எனக்கு தளபதி பிடிக்கும். ஒரு புதுசாக ஒருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமே. நீங்க ஒருத்தவங்க ஓட்டு போட தளபதி வந்துருவாரா? ஏங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் நினைச்சாங்க அவருது எல்லாருமே போனாங்க. முதல்ல நான் நினைக்கணுங்க, அப்புறம் அடுத்தவங்க நினைக்கட்டும். ஒவ்வொருத்தவங்க டெபாசிட் கூட வாங்க மாட்டாருன்றாங்க. ஏங்க முதல்ல வாய்ப்பு கொடுங்களேங்க. மனுஷன் நிக்கவே இல்லை. அதுங்களே எல்லாரும் இப்படி சொன்னா என்னங்க அர்த்தம்? உங்க ஓட்டு இருக்கா முதல்ல? இருக்குங்க. இதான் போற ஓட்டு. ஓட்டு சிஎம்க்கு. ஓட்டு விஜய்க்கா? விஜய் சார் சிஎம்மா வரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். எதனால சார்? அவர் வந்தால் நன்மை செய்வார். இருக்கிறவங்க நன்மை செய்யலையா? 200 கோடி சம்பளத்தை வந்து உதறி தள்ளிட்டு நம்மளுக்காக வராரு அப்படின்னும் போது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். சரி, வாய்ப்பு கொடுத்து நன்மை செய்யலைன்னா அவர் கண்டிப்பாக நன்மை செய்வார். உங்களுடைய கருத்துப்படி யார் சார் வருவாங்க? என்னோட கருத்துப்படி பார்த்தினாக்கா விஜய் தான் வருவாங்க. நாங்கள் எங்கள் விஜய் சார் தான் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்கோம். எதனாலம்மா? எதனாலன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அவர் வந்தால் தான் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என்ன நடக்கும்? என்ன நடக்கும்னா இப்போ இவங்க வந்து என்ன நடக்குது நமக்கு ஒன்றுமே இல்லையே. இனிமேயாவது எங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக வரணும்னு சொல்லி தான் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். இல்லை, இவங்களும் பர்ஃபெக்டாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய மகளிர் உதவித்தொகை, பொங்கல் காசு ஒன்றுமே இல்லை. இந்த வருஷம் என்ன கொடுத்தாங்க? எதுவுமே கொடுக்கல எங்களுக்கு. ஒரு வருஷம் கொடுக்கலன்றதுக்காக பிடிக்கலன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னு நாங்கள் சொல்லலை. ஆக்சுவலாக வந்து நம்ம ஆட்சியே தலைகீழாக தான் நடந்துட்டுருக்கு. தலைகீழாவா? ஆமாம். என்னம்மா சொல்கிறீங்க? தலைகீழாக தான் நடந்துட்டுருக்கு. எங்களோட இதுக்கு எதுவுமே எப்படி சொல்கிறது, ஒரு வேலை வாய்ப்பு எதுவும் இதில் எங்கள் இதுக்கு புரியுங்களா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு வேலை விஜய் வந்தாருன்னா வேலை வாய்ப்பெல்லாம் உருவாக்கி கொடுத்துருவாருன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? விஜய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? ஆமாம், அதாவது நிறைய மாற்றம் வரணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. இல்லை, இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறேன். ஆமாம், கண்டிப்பாக இருக்குது. இது வரைக்கும் முதலமைச்சராக இல்லாத ஒருத்தர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த விதத்தில் இப்போது ஸ்டெப் எடுத்திருக்க தளபதி வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தளபதி விஜய். எதனால் சார்? எதனால் அப்படின்னா, அவர் ஃபஸ்ட் டைம் மீட்டிங் போட்டு சொன்ன முதல் ஒரு இது என்னென்னா, கூட்டணி கட்சிகளுக்கும் அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து இது வரைக்கும் யாரும் சொல்லலை. இப்போ நாங்களே வந்து ஒரு சின்ன கட்சியாக இருக்கோம். உங்களுக்கே தெரியும், தமிழ்நாட்டில் ஒரு 2 கட்சி தான் பெரிய கட்சியாக இருக்குது. அது கூட நம்ம கூட்டணியாக வைக்கிறோன்னும் போது இந்த நிதி அமைச்சராகவோ இல்லை கல்வி அமைச்சராகவோ அந்த மாதிரி யாருக்குமே தரலை. அப்படி தந்தாங்கன்னா நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி யாருமே தரலை. ஆனால் தளபதி வந்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அதிகாரத்தில் பங்கு தருவேன்னு சொல்லிட்டு. அதனால் அந்த ஒரு கொள்கை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ஆட்சி பண்ணல சார், நம்ம விஜய் சார் தான். ஏன் சார்? ஒரு திருப்புமுனை வரணும் சார் வாழ்க்கையில். ஒரு அரசாங்கம் ஒன்று மாறினா தான் அடுத்து என்ன நடக்கும் சொல்லி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நம்ம அது கொடுத்தோன்னா அவர் என்ன பண்ணுறாரு எதுன்னு தெரியும் உங்களுக்கு. ஏன்னா 2 ஆட்சி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வேறு அவர் விஜய் சார் வந்தார்னா நல்லாயிருக்கும் எங்கள் சைடில். நல்லா பண்ணலையா? இல்லை, இப்போ இருக்க ஆட்சி நல்லா இருக்குது. ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்கணுமேனு சொல்கிறோம்.
ஒருத்தர் வாய்ப்பு கொடுத்தா அவர் என்ன பண்ணா நம்ம பார்க்கணும் இல்லையா? அதனால அந்த வாய்ப்பு கொடுப்போம். அவர் சார் என்ன பண்ணான்னு பார்ப்போமே. சார் அஞ்சு இருக்கிறவங்க நல்லா பண்ணும்போது ஏன் சார் புதுசா ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்க? இல்லை சார், இருக்கிறவங்க நல்லா பண்ணுறாங்க சார், நான் இல்லைன்னு சொல்லு சார். புதுசாக ஒருத்தர் பண்ண வந்தாருன்னா அவர் இன்னும் நல்லா பண்ணாருன்னா மக்களுக்கு இன்னும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லையா? மக்களுக்கு நிறைய வரும், நிறைய திட்டங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும், பெண்களுக்கு நிறைய சலுகை கிடைக்கும் உங்களுக்கு. விஜய் சார் வந்தால் நல்லாயிருக்கும். ஏமா? ஏன்னா இது வரைக்கும் அதான் ஒருத்தங்களே இருந்து ஆண்டுட்டாங்கல்ல, அதனால டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவர் வந்தால். ஸோ விஜய் அவங்க சார் புதுசாக தான் வந்திருக்காங்க, கட்சி ஆரம்பிச்ச 1 வருஷம் தான் ஆச்சு. அவங்களால வர முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வருவார். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? கண்டிப்பாக அவர் தான் வருவார். எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்றீங்க? ரசிகர்கள் அவருக்கு தான் ஜாஸ்தி. ரசிகர்கள் பல பேருக்கு ஓட்டு இல்லைன்றாங்களே. இல்லைங்க, அவர் தான் வருவார். கண்டிப்பாக அவர் தான் வருவார். கண்டிப்பாக பெண்களோட ஆதரவு எல்லாம் விஜய்க்கு இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. ஏன் இருக்கிறவங்க சரியா பண்ணலையா? பண்ணலன்னு சொல்ல முடியாது சார், கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மாற்றம் எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக. தளபதி தானா? ஏனால? அவர் வந்து ஆட்சி ஒரு ஒரு புது ஆட்சி வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தானே இருக்கும். எல்லாம் வருஷம் வருஷம் ஆட்சி மாறி தான் வருது. அவங்க என்ன பண்ணுறாங்க, வந்து ஆட்சி கொண்டு போனாங்க, ஒன்றுமே கிடையாதுல்ல. புதுசாக ஒரு தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தானே. அவர் வந்தால் கம்பல்சரி நல்லது நடக்கணும். இல்லை, தளபதிக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது? நடிப்பார், நல்லா நடிப்பார், டான்ஸ் நடிப்பில் இல்லை. இப்போ நீங்கள் மாநாடு பார்த்தீங்க, மாநாட்டில் ஒரு பெரிய கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் இல்லாமல் நிறைய கூட்டம் வெளியே இருந்தது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு வெற்றி தான். இன்னும் அவர் நிற்கிறேன்னு தெரிஞ்சாலும் போதும், வேறு ஒன்றும் தேவை. எல்லாமே அவர் நின்னாலே நெக்ஸ்ட் நம்ம தளபதி தான். தளபதி வந்தால் தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு காலம் இருக்குது, கம்பல்சரி இருக்குது. உதயநிதி தான் வரணும், உதயநிதி தம்பி தான் வரணும். எதனால மேடம்? அவர் நல்லா செய்கிறாரு, எங்கள் ஏரியாவுக்கு எல்லா ஏரியாவுக்குமே நல்லா செய்கிறாரு. எல்லா பொருளும் நல்லா கொடுக்குறாரு. ஒரு மழை வந்தாலும் எது வந்தாலும் புடவை வேஷ்டி எல்லாமே கொடுக்குறாரு, வந்து கையில் கொடுக்குறாரு, நல்லா மரியாதை பண்ணுறாரு. அவர் தான் வரணும், அடுத்த முதல்வர் அவர் தான் வரணும். எங்களுக்கு எப்போவுமே ஸ்டாலின் அவர்கள் தான். ஆமாம், அவங்க வந்தால் தான் மறுபடியும் ஆட்சி செழிப்பாக இருக்கும். வேறு யாரும் ஒரு பொறுப்பாக இருக்கிற மாதிரியோ எங்களுக்கு தெரியல. அடுத்ததாக வேறு யாரை நம்பி நாட்டை கொடுக்க. அதனால் ஸ்டாலின் அவர்களை தான் நாங்கள் சிஎம்மாக தேர்ந்தெடுப்போம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம். அடுத்த மாதம் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவும் நாம் தமிழரும் நேரடியாக மோதுறாங்க. யாருன்னு ஜெயிப்பா? திமுக தான் வெற்றி பெறும். எதை வச்சு சொல்கிறீங்கண்ணா? திமுக ஆளுங்கட்சியில் இருக்கிறதுனால வெற்றி பெறத்துக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது இந்த வாட்டி ஸ்டாலின் நிறைய மக்களுக்கு நிறைய செஞ்சுருக்காங்கன்றது. இந்த ரேஷன் கார்டு 1000 ரூபா மாதந்தோறும் 1000 ரூபா கொடுத்தது வந்திருக்கு. இலவச பஸ்ஸு பயணம் மகளிர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த 1000 ரூபா ஊக்கத்தொகை இந்த கல்லூரி மாணவர்களுக்கெல்லாம் போட்டிருக்காங்க, மாணவிகளுக்கு போட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நிறையா இதுவே போதுமானது நிறையா இருக்குது. ஒரு சொல்லினே போகலாம். நாங்கள் விஜய் வரணும்னு ஆசைப்படுறோம். அவர் வந்தாருன்னா ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ இருக்க கட்சிகள் ஒழுங்கா பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? எங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் தெரியல. ஏன் விஜய் மேலே இவ்வளோ பிரியம்? அவர் நாங்கள் அப்பத்துலேருந்தே ரொம்ப ரசித்து எல்லாமே பண்ணி பார்க்குறோம். அவர் வந்தாருன்னா எதனா மக்களுக்கு எதனா ஒரு புதுசாக செய்வாருன்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் அவரை எதிர்பார்க்குறோம்.